இப்ப நான் கையில என்ன வச்சுக்கிறேன்? ஃபோன். சரி, இதை நீங்க இப்ப இந்த போன்ங்கிறத ஞாபகப்படுத்தி மைண்ட்ல வைக்க போறீங்க, சரியா? இப்ப இந்த மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்றேன்னு சொன்னா, முதலாவது போன். அப்ப எங்கட தலையில எங்க பிரெயின்ல நான் ஏற்கனவே ஒரு ஹெங்கர் ஒன்று உருவாக்கினேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், துறப்படாங்க வச்சுட்டு தேடுற கஷ்டம். அப்ப அந்த துறப்படாங்க என்ன செய்யறோம்? ஒரு துறப்பு கொழுகுற ஒன்றை வாங்கி வச்சுட்டு அதுல கொழுவி வைக்கிறோம். அதே மாதிரி எங்க பிரெயின்ல நாங்க துறப்பு கொழுகுற ஒரு இதொண்டு இப்ப வாங்கி போட்டிக்கிறோம். அதுதான் அந்த 20 நம்பர்கள், சரியா? அந்த 20 இலக்கங்களும் 20 இலக்கத்துக்கு நான் சொன்ன பொருட்களும். இப்ப அதுல நீங்க புதுசாக எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் தூக்கி கொழுவி வைப்பீங்க. அது எப்படி நான் சொல்லித்தரேன். முதலாவது இந்த போனை நீங்க மெமரைஸ் பண்ணணும். அது பண்றேன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே முதலாம் நம்பருக்கு நான் என்ன சொல்லி தந்தேன் உங்களுக்கு? முதலாம் நம்பர் நினைச்சவங்க என்ன ஞாபகம் வரணும்? மெழுகுவர்த்தி. ஆ, அந்த மெழுகுவர்த்தியையும் இந்த போனையும் ஒண்டா சேர்த்து நீங்க ஒரு கற்பனை பண்ணணும். இதுதான் முதலாவது ஸ்டெப். ஏன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தமிழ் மொழி தெரியும், அரபு மொழி தெரியுமா? இல்ல. இப்ப நான் அரபு மொழியிலேயே பேசிக் கொண்டிருக்கிறேன், ஹிந்தி மொழியிலேயே பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. அப்ப நீங்க அப்படியே பார்த்து கொண்டே இருந்து தூங்கிடுவீங்களா இல்லையா? ஓ. அதே மாதிரிதான் உங்களோட பிரெயின் இருக்குதானே, உங்களோட மூளை, அதுக்கு இந்த புத்தகத்துல நீங்க படிக்கிற எழுத்துக்கள் மொழி தெரியாது. டீச்சர் உங்களுக்கு படிச்சு தர அந்த வார்த்தைகின்ற மொழி தெரியாது. அதனால என்ன நடக்குதுண்டா, நீங்க புத்தகத்தை எடுத்து வாசிச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வருது, சரியா? அதே போல ஒரு கிளாஸ்ல நீங்க படிச்சு கொண்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன நடக்குது? தூக்கம் வருது. அப்ப உங்களோட பிரெயின் மொழி என்னையோ அந்த மொழியில நீங்க படிச்சாதான் இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. அது உங்களால ஞாபகம் நிக்கும். சரி, அப்ப எங்க மூளோட மொழி என்ன தெரியுமா? இல்ல. மூளைக்கு தெரிஞ்ச மொழி என்னன்னு சொன்னா, அது படம், சரியா? போட்டோ, காட்சி, இதுதான் மூளைக்கு தெரியும். அந்த மொழியில நீங்க ஒரு விஷயத்தை அதுகிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்லா புரிஞ்சுக்கணும்.